இந்த நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆசிரியர் தேர்வுக்கு தேவையான தமிழில் 1600 முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ மொத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் மொத்தம் 100 கொஷின்ஸ் கவர் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், மேற்கோள்கள். 6th to 10th தமிழ் நியூ புக்கில் இருக்கிற முக்கியமான மேற்கோள்கள். அடுத்து இரண்டாவது பாருங்கள், கம்பராமாயணம். ஸோ கம்பராமாயணத்தில் 6th to 10th நியூ புக்கில் இருக்கிற இந்த கம்பராமாயணம் தொடர்கள் முக்கியமான வினாக்கள் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். கம்பராமாயணம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் நம்ம எக்ஸாமில் கேட்பாங்க. இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்க எல்லா கொஸ்டினும் கவர் ஆகிடும். அடுத்து பாருங்கள், நூல்களின் ஆசிரியர்கள் அடைமொழி பெயர்கள். ஸோ இந்த டாபிக் பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டாபிக். அடுத்த டாபிக் பாருங்கள், நூல்கள் மற்றும் ஆசிரியர்கள். நூல்கள் அதன் ஆசிரியர்கள் பார்க்க போகிறோம். அடுத்து 8 தொகை மற்றும் 10 பாட்டு. ஸோ 8 தொகை 6th to 10th நியூ புக்கில் இருக்கிற 8 தொகை மற்றும் 10 பாட்டு. அதே மாதிரி ஓல்டு புக்கில் இருக்க 8 தொகை மற்றும் 10 பாட்டு ப்ளஸ் அது கூட தேர்வில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ மொத்தம் பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. இதுவும் நியூ புக் ப்ளஸ் ஓல்டு புக் கவர் ஆகும். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்து பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்கள், பயன் கீழ்கணக்கு நூல்கள். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் நான் சேர்த்து எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இந்த 15 கீழ்கணக்கு நூல்கள் தான் அதிகமாக நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. 15 கீழ்கணக்கு நூல்கள். அடுத்து பாருங்கள், சிறிலக்கியத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். ஸோ இது நமக்கு புக்கில் அதிகமாக கவர் ஆகிருக்காது. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லேருந்து நான் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். அடுத்து பாருங்கள், பெரிய புராணம் 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு வேணும்னா 220 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது நம்ம சேனல் இது வரைக்கும் போட்ட எல்லா மெட்டீரியலும் சேர்த்து, ஸோ இது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சேனலில் போட்ட எல்லா மெட்டீரியலும் சேர்த்து 220 rupees தான். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், ஸோ இந்த நம்பருக்கு பே பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதே நம்பருக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணுமோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். 9344728476. முதல் வினா பாருங்கள், யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர் யார்? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார். ஸோ எல்லா வினாக்களும் பார்த்தீங்கன்னா 5 வரும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேற்கோள்கள் 5 வினாக்கள் வரும். அடுத்து கம்பராமாயணம், அடுத்து நூலாசிரியர் அடைமொழி பெயர்கள், நூலாசிரியர்கள் 8 தொகை 10 பாட்டு, சிலப்பதிகாரம். ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 வினாக்களாக வரும். பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது, தனி டாபிக் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இருக்கும். நான் மொத்தமாகங்கிறனால நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். அடுத்த என்ன பாருங்கள், தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாடியவர் யார்? தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசன். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் நமக்கு கவர் ஆகிருக்கும். அடுத்து என்ன பாருங்கள், மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். அது என்று பிறந்தவள் என்று கூட உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாரதியார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 6th புக்கு தான் நம்ம கவர் ஆகிருக்கும். அடுத்த என்ன பாருங்கள், தமிழன் கிழவியும் அதனொற்றே என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? தமிழன் கிழவியும் அதனொற்றே. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும், தொல்காப்பியம். ஸோ இந்த வினா வந்து நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்கலாம்னா, தமிழன் என்ற சொல் இடம்பெறும் முதல் நூல் எதுன்னு கேட்கலாம். தமிழன் என்ற சொல் இடம்பெறும் நூல் கேட்டாலும் நமக்கு தொல்காப்பியம். தமிழன் என்ற சொல் இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். அடுத்து என்ன பாருங்கள், இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் இடம்பெற்ற நூல் எது? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் இடம்பெற்ற நூல். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, ஒரு சிலப்பதிகாரம். ஸோ இந்த வினா நமக்கு வேறு மாதிரி எப்படி எக்ஸாம்பிள் கேட்கலாம்னா, தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாடு என்ற சொல் ஃபஸ்ட்டு எந்த நூல் இடம்பெற்றனா சிலப்பதிகாரத்தில் தான். அதே மாதிரி தமிழன் என்ற சொல் கேட்டாங்கன்னா தொல்காப்பியம், தமிழ்நாடு என்ற சொல் கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். ஞாபகம் வச்சுங்க, தமிழ்நாடு என்ற சொல் முதல் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அடுத்த வினா, கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன? கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராமாவதாரம். கம்பர் ராமாயணத்திற்கு இட்ட பெயர் ராமாவதாரம். ஸோ அது பெருமை கருதி தான் அதுக்கு கம்ப ராமாயணம்ன்ற பேர் வச்சுருப்பாங்க. கம்ப ராமாயணத்துக்கு ஃபஸ்ட் அவர் இட்ட பேர் பார்த்தீங்கன்னா ராமாவதாரம். அடுத்து என்ன பாருங்கள், கம்பராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? கம்பராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, அனுமன். கம்பராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் அனுமன். அடுத்த வினா, கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை எத்தனை? கம்ப நாடகத்தின் யாப்பு வண்ணங்களின் எண்ணிக்கை. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, 96. ஸோ 96 வகையான சந்த சுவை, அதாவது அழகுகளை கையாண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கம்பர் தான் வருவார். கம்பர் தான் பார்த்தீங்கன்னா 96 வகையான அந்த வண்ணங்களை பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் கையாண்டிருப்பார், சந்தச்சுவை.
அடுத்து பாருங்கள், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்ற அடியில் சிறப்பிக்கப்படும் நாள். ஸோ வன்மைனா பார்த்தீங்கன்னா கொடைத்தன்மை. ஸோ வன்மை பார்த்திங்கன்னா அங்கே கொடை தர வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அங்கே வறுமையே கிடையாது. ஸோ இந்த லைன் எந்த இதில் சிறப்பிக்கப்படும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. இது கம்பராமாயணத்தில் வர நாடு, சிறப்பிக்கப்படும் நாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, கோசல நாடு. இது பார்த்திங்கன்னா கோசல நாட்டின் பெருமையை பற்றி கம்பர் பாடியிருப்பார். வன்மை இல்லை, அதாவது கொடைத்தன்மை தர வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அங்கே வறுமையே கிடையாது. அடுத்து பாருங்கள், என்றுமுல தென் தமிழ் என்ற தொடரை இயம்பியவர் யார்? என்றுமுல தென் தமிழ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கம்பர். என்றுமுல தென் தமிழ் தொடரை இயம்பியவர் கம்பர். அடுத்த வினா, ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? ஒற்றுமை காப்பியம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சிலப்பதிகாரம். ஒற்றுமை காப்பியம் என அழைக்கப்படுவது சிலப்பதிகாரம். ஸோ இது பார்த்திங்கன்னா குடிமக்கள் பற்றி பாட்டிய முதல் காப்பியம் கேட்டாலும் நமக்கு சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் இதெல்லாம் கேட்டாங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம் தான் வரும். சிலப்பதிகாரம் நிறைய பேர் இருக்க பார்த்துங்க. அடுத்து என்ன பாருங்கள், உத்திர வேதம் என அழைக்கப்படும் நூல் எது? உத்திர வேதம். ஆன்சர் ஆப்ஷன் பி, திருக்குறள். உத்திர வேதம் என அழைக்கப்படுவது திருக்குறள். அடுத்த வினா, வழி நூல் என அழைக்கப்படும் நூல் எது? வழி நூல் என அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கம்பராமாயணம். ஸோ இது நிறைய ட்ராவல், ஸோ மேலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வந்திருப்பாங்க, அதனால் இது வழி நூல் என அழைக்கப்படுவது கம்பராமாயணம். அடுத்து பாருங்கள், நெடுந்தொகை என அழைக்கப்படுவது எது? நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, அகநானூறு. நெடுந்தொகை. ஸோ தான் ரொம்ப பெரிய நூல், அதனால் நெடுந்தொகை என அழைக்கப்படுவது அகநானூறு. இதுவே நருந்தொகை கேட்டாங்கன்னா அதிவீரராம பாண்டியர் இயற்றிய வெற்றி வேட்கை. நருந்தொகை கேட்டாங்கன்னா வெற்றி வேட்கை, அதுவே நெடுந்தொகை கேட்டாங்கன்னா அகநானூறு. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க, ஒரே மாதிரி இருக்கும். அடுத்து பாருங்கள், முதுமொழி என அழைக்கப்படும் நூல் எது? முதுமொழி என அழைக்கப்படும் நூல் ஆப்ஷன் ஏ, பழமொழி நானூறு தான் முதுமொழி என அழைக்கப்படும் நூல். அடுத்த வினா பாருங்கள், கந்தர் கலிவெண்பா நூலின் ஆசிரியர் யார்? கந்தர் கலிவெண்பா நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா நூலின் ஆசிரியர். ஸோ இந்த முருகரை பற்றி அதிகமாக பாடியிருப்பார். இந்த குமரகுருபர் தான் பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி அதிகமாக பாடியிருப்பார். பரஞ்சோதி முனிவர் பார்த்தீங்கன்னா சிவபக்தி. ஸோ சிவனை பற்றி அதிகமாக பாடியிருப்பார் பரஞ்சோதி முனிவர். வீரமா முனிவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த கிறிஸ்டின். ஸோ அவங்கள பற்றி அதிகமாக பாடியிருப்பார். கம்பர் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் அவர் பார்த்தீங்கன்னா பொதுவாக பாடியிருப்பார். ஸோ முருகர் நமக்கு மேக்ஸிமம் கேட்டாலே குமரகுருபர் தான் வருவார், நல்லா பார்த்துங்க. அடுத்த வினா பாருங்கள், ஆசாரக்கோவையின் ஆசிரியர். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? ஆசாரக்கோவையின் ஆசிரியர் ஆப்ஷன் சி, பெருவாயின் முள்ளியார். 15 கீழ்கணக்கு நூல். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். அடுத்து என்ன பாருங்கள், கனிச்சாறு நூலின் ஆசிரியர் யார்? கனிச்சாறு நூலின் ஆசிரியர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெருஞ்சித்திரனார். கனிச்சாறு நூலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். 10th நியூ புக்கில் இருக்குது நமக்கு, அதே மாதிரி 8th நியூ புக்லையும் இருக்கும். அடுத்து என்ன பாருங்கள், மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார். ஸோ பார்த்தீங்கன்னா மதுரையின் பெருமை பற்றியும் காஞ்சியான நிலையமை பற்றியும் பாடும் நூல் மதுரை காஞ்சி. ஆசிரியர் மாங்குடி மருதனார். அடுத்து என்ன பாருங்கள், கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் யார்? கிழவனும் கடலும் நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. இது பார்த்திங்கன்னா ஒரு சிறுகதை வரும். அது 1954ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா முதல்ல அந்த நோபல் பரிசு பெற்ற புதினம் கேட்டாங்கன்னா கிழவனும் கடலும். ஸோ இதுதான் ஃபஸ்ட் வாங்கியிருக்கோம். எர்னஸ்ட் ஹெமிங்வே ஆசிரியர் பார்த்துங்க. அடுத்து என்ன பாருங்கள், அருண்மொழி தேவர் என்பது கீழ்கண்ட யாருடைய இயற்பெயர்? அருண்மொழி தேவர் என்பது கீழ்கண்ட யாருடைய இயற்பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சேக்கிழார். ஸோ இது நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினா தான். அருண்மொழி தேவர் என சிறப்பிக்கப்படுபவர் சேக்கிழார். அடுத்து என்ன பாருங்கள், தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என அழைக்கப்படும் நூல் எது? தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என அழைக்கப்படும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, 4000 திவ்ய பிரபந்தம். தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல் என அழைக்கப்படும் நூல் 4000 திவ்ய பிரபந்தம். அடுத்த வினா, பெரிய புராணத்தின் காண்டங்கள் எத்தனை? பெரிய புராணத்தின் காண்டங்கள். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 காண்டங்கள் தான் இருக்கும். பெரிய புராணத்திற்கு 2 காண்டங்கள். செய்ததுக்கெலாம் காண்டங்கள் வரும், படலங்கள் வரும், அதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சிலப்பதிகாரம்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு காண்டங்கள் வரும். மணிமேகலைக்கு பார்த்திங்கன்னா படலங்கள் வரும். கம்பராமாயணம் காண்டங்கள் வரும். ஸோ படலங்கள் காண்டங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. அடுத்து என்ன பாருங்கள், உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர் யார்? உத்தம சோழ பல்லவர் என்ற பட்டம் பெற்றவர். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, சேக்கிழார். உத்தம சோழ பல்லவர்
என்ற பட்டம் பெற்றவர் சேக்கிழார். அதே மாதிரி அருண்மொழி தேவர் மற்றும் உத்தம சோழ பல்லவர் இரண்டுமே பார்த்தீங்கன்னா சேக்கிழார். அடுத்து என்ன பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள மொத்த நூல்கள். 4000 திவ்ய பிரபந்தத்தில் உள்ள மொத்த நூல்கள் எத்தனை? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 24 நூல்கள். அடுத்த வினா, தமிழ் கவிஞர்களின் அரசன் என ஜி.யு. போப் யாரை புகழ்ந்தார்? தமிழ் கவிஞர்களின் அரசன் என ஜி.யு. போப் யாரை புகழ்ந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் டி திருத்தக்க தேவரை தான் புகழ்ந்திருப்பார். தமிழ் கவிஞர்களின் அரசன் என ஜி.யு. போப் யாரை புகழ்ந்தார் கேட்டாங்கன்னா திருத்தக்க தேவர். அடுத்து என்ன பாருங்கள், சீவக சிந்தாமணியின் பாடல்கள் எண்ணிக்கை எத்தனை? சீவக சிந்தாமணியின் பாடல்கள் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் சி 3145 பாடல்கள். சீவக சிந்தாமணி பாடல்கள் எண்ணிக்கை 3145. அடுத்த வினா, ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை டேஸாவது காதை. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை. ஸோ இது பார்த்தீங்கன்னா 24வது காதை. அடுத்து என்ன பாருங்கள், மணிமேகலை டேஸ் சமய சார்புடையது. மணிமேகலை இது பார்த்தீங்கன்னா பௌத்த சமய சார்புடையது. ஸோ இந்த 50 காப்பியத்தில் எல்லா நூல்களையும் தான் இந்த சமயம் பார்த்துங்க. மணிமேகலை பார்த்தீங்கன்னா பௌத்த சமயம் வரும். அடுத்து என்ன பாருங்கள், சிற்றில் நற்றோன் பற்றி என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? சிற்றில் நற்றோன் பற்றி என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி காவட்பேண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா புறநானூற்றில் ஒரே ஒரு பாடல் தான் பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா சிற்றில் நற்றோன் பற்றி என தொடங்கும். சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உலனம். ஸோ அவங்க மகன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காங்க அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஸோ அதுக்கு போர்க்களத்தில் தான் இருப்பாங்க, அந்த மாதிரி இங்கே புலவர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சிற்றில் நற்றோன் பற்றி என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் காவட்பேண்டு. அடுத்து என்ன பாருங்கள், வானம் ஊன்றிய மதலை போல என தொடங்கும் 10 பாட்டு நூலில் உள்ள பாடலை பாடியவர். வானம் ஊன்றிய மதலை போல. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரும், கடலில் ஊத்திரம் கண்ணனார். ஸோ அந்த வானளவு உயர்ந்து நிற்கும் மதலைனா பார்த்தீங்கன்னா தூண். ஸோ வானம் ஊன்றிய மதலை போல. ஸோ அந்த வானளவு உயர்ந்து நிற்கும் அந்த மதலை தூண் போல காட்சியளிக்கும் பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கடலில் ஊத்திரம் கண்ணனார். ஸோ பார்த்தீங்கன்னா 8th நமக்கு நியூ புக்கில் கவர் ஆகிருக்கும், வானம் ஊன்றிய மதலை போல. அடுத்து என்ன பாருங்கள், உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் என தொடங்கும் அகநானூற்று பாடலை பாடியவர் யார்? உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். ஸோ வங்கம்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய கப்பலை குறிப்பிடும். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் அகநானூற்று பாடலை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி இளநாகனார். ஸோ உலகம் பார்த்தீங்கன்னா அந்த உலகம் வந்து கிளர்ந்தன்ன. ஸோ உலகமே அந்த புடைபெயர்ந்து, அதாவது உலகமே புடைபெயர்வது போல அழகு பொருந்திய உருகெழு, அதாவது அழகு பொருந்திய தோற்றத்தை உடையது நாவாய். உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம். ஸோ பாடலை பாடியவர் இளநாகனார். அடுத்து என்ன பாருங்கள், ஆட்டுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் பாடலடி இடம்பெறும் நாள். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாட்டு படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இனிமையாக இருக்கும். ஆட்டுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல். ஸோ இந்த பாடலடி இடம்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா கலித்தொகை. ஆட்டுதல் என்பது, அதாவது ஆட்டுதல்னு பார்த்தீங்கன்னா அதாவது உதவுதல். ஸோ உதவுதல் என்பது பார்த்தீங்கன்னா அளந்தவர்னா வறுமையில் இருக்கிறவங்களுக்கு உதவுதல். ஸோ ஆட்டுதல் என்பது ஒன்று அளந்தவருக்கு உதவுதல் என்பது பாடலடி இடம்பெறும் நூல் கலித்தொகை. அடுத்து என்ன பாருங்கள், வான் உட்கும் வடிநீன் மதில் என தொடங்கும் புறநானூற்று பாடலை பாடியவர் யார்? வான் உட்கும் வடிநீன் மதில். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி குடப்புலவினார். ஸோ தான் 9th நியூ புக்கில் நம்ம கவர் ஆகிருக்கும். வான் உட்கும் வடிநீன் மதில் புறநானூற்று பாடலை பாடியவர் குடப்புலவியனார். அடுத்த வினா பாருங்கள், மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின் என தொடங்கும் 10 பாட்டு நூலில் உள்ள பாடலை பாடியவர் யார்? மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மாங்குடி மருதனார். ஸோ மதுரை காஞ்சியில் வந்திருக்கும் மண் உற ஆழ்ந்த மணிநீர் கிடங்கின். ஸோ இது 10 பாட்டு பாடல் மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி. அடுத்து என்ன பாருங்கள், நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் என தொடங்கும் குறுந்தொகை பாடலை பாடியவர் யார்? நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர். ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பெருங்கடுகோ. பாலை பாடிய பெருங்கடுகோ. நசை பெரிது, அதாவது நசைனா பார்த்தீங்கன்னா விருப்பம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறவங்க நம்மளை மறக்காமல் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த பாடலை பாடியவர் பார்த்தீங்கன்னா பெருங்கடுகோ. ஸோ அந்த லைன் மென்ஷன் பண்ணோம். நசைனா விருப்பம் உடையவர் நல்களும் நல்குவர். ஸோ என தொடங்கும் குறுந்தொகை பாடல் இது. குறுந்தொகை பாடலை பாடியவர் பெருங்கடுகோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா பாலை நில பாடல் இது. ஸோ பாலை பாடிய பெருங்கடுகோ. அடுத்து என்ன பாருங்கள், நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என தொடங்கும் பாடலடி இடம்பெறும் நூல் எது? நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு என தொடங்கும் பாடலடி இடம்பெறும் நூல்.
ஆன்சர் ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை. அடுத்து என்ன பாருங்கள், டேஸ் வனப்பு கண்ணோட்டம். ஸோ இந்த பாடல் இடம்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்ச மூலம். இந்த டேஸில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கண் வரும். கண்ணுக்கு அழகு பார்த்தீங்கன்னா இரக்கம் கொள்ளுதல். கண் வனப்பு கண்ணோட்டம், கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல். அடுத்து என்ன பாருங்கள், 40 பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் பாடலடி இடம்பெறும் நூல் எது? பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால். ஆன்சர் ஆப்ஷன் சி பழமொழி 400. ஸோ இந்த பாடலில் பார்த்தீங்கன்னா முண்டிலோ இல் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். ஒவ்வொரு பழமொழி 400லையும் பார்த்தீங்கன்னா பாடலில் ஒரு பழமொழி கடைசியில் இடம்பெறும். அடுத்து என்ன பாருங்கள், டேஸ் நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே. இது வந்து இனியவை நாட்பது. ஸோ இந்த டேஸில் என்ன வரும்னு கேட்டுருக்காங்க, டேஸ் நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே. ஸோ நல்லா பாடல் படிச்சுங்க, அதுவும் புக்கில் இருக்க பாடல் அந்த லைன்லாம் கரெக்டாக படிச்சுங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு மலர்தல். மலர்தல் நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே. இனியவை நாட்பதில் பார்த்தீங்கன்னா இந்த இனிதேன்ற ஒரு சென்டென்ஸ், அந்த இனிதேன்ற ஒரு லைன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்திருக்கும். இனியவை நாட்பதில் இனிதே கண்டிப்பாக வரும். மலர்தல் நாளத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிதே. அடுத்து என்ன பாருங்கள், மனைக்கு விளக்கம் டேஸ். மனைக்கு விளக்கம் இப்போ தான் 4 மணி கடிகையில் வர ஒரு லைன். மனைக்கு விளக்கம் மடவார். மடவார்னா பெண்மணி, மனைவி. இந்த மனைக்கு விளக்கம் மனைவி, மடவார். அடுத்து என்ன பாருங்கள், திரு என்னும் வார்த்தையின் பொருள் என்ன? திரு என்னும் வார்த்தையின் பொருள். திரு என்னும் வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வரும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா அழகுன்ற பொருள் வரும். ஆப்ஷனில் அழகு. திரு என்னும் வார்த்தையின் பொருள் அழகு. ஸோ இப்போ திருக்குறளில் வர திருக்குறளில் இந்த வினாக்கள் கேட்கலாம். திருக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு, செல்வம், அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை. ஸோ இந்த பொருள்லாம் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் அந்த திரு என்ற வார்த்தைக்கு வரும். அடுத்து என்ன பாருங்கள், திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர் யார்? திருக்குறளுக்கு சிறந்த உரை. ஆன்சர் ஆப்ஷன் டி பரிமேலழகர். ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய டைம் கேட்கப்பட்டவினா திருக்குறளுக்கு சிறந்த உரை பரிமேலழகர். அதே மாதிரி திருக்குறளுக்கு முதல் உரை கண்டவர் மணக்குடவர், முதலில் பதிப்பித்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர். 3மே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து பாருங்கள், திருக்குறளை ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்தவர். ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப் வருவார். ஜெர்மன் மொழி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரவுல் வருவார். அதே மாதிரி பாருங்கள், முக்கியமான மொழிபெயர்ப்பு மட்டும் பார்த்துப்போம். லத்தீன் மொழிபெயர்ப்பு அறம்பொருள். ஸோ இரண்டை மட்டும் அறம்பொருளை மட்டும் மொழிபெயர்த்திருப்பார் வீரமாமுனிவர். ஜி போப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்திருப்பார், ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ இது ரெண்டு தான் நமக்கு எக்ஸாம்பிள் நிறைய டைம் ரிப்பீட்டாக கேட்குறது. லத்தீன் மொழிபெயர்ப்பு, ஆங்கில மொழிபெயர்ப்பு. ஜெர்மனில் பார்த்தீங்கன்னா க்ரவுல் மொழிபெயர்த்திருப்பார், பிரெஞ்சில் ஏரியல், உருசியத்தில் தால்சுதாய், ஹிந்தியில் ஜெயின் மொழிபெயர்த்திருப்பார், தெலுங்கில் வைத்தியநாத தேசிகர் மொழிபெயர்த்திருப்பார். அடுத்து பாருங்கள், திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல் எது? திருக்குறளில் அதிக அதிகாரங்களை கொண்ட இயல். ஆன்சர் ஆப்ஷன் சி அங்கவியல். அதிக அதிகாரங்களை கொண்டது அங்கவியல். அதே மாதிரி நமக்கு குறைந்த அதிகாரங்கள் கேட்டாங்கன்னா ஊழியல் வரும். பாயிரவியல் 4, இல்லறவியல் 20, துறவியல் 13, ஊழியல் 1. ஸோ ஊழியல் தான் பார்த்திங்கன்னா குறைந்த அதிகாரம், ஒரே ஒரு இயல் தான். அரசியல் பார்த்திங்கன்னா 25 இயல். அங்கவியல் அதிக அதிகாரங்களை கொண்டது 32 இயல்கள். ஒழிபியல் 13, களவியல் 7, கற்பியல் 18. ஸோ பிடிஎஃப் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா கொஸ்டின் நிறையா பாயிண்ட்ஸ் நான் வச்சுருப்பேன். ஸோ அது வாங்கினா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்க. அடுத்து பாருங்கள், திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண். ஆப்ஷன் பி 9. ஒரே எண் பார்த்திங்கன்னா 9. அதே மாதிரி திருக்குறளில் இடம்பெறும் மலர்கள் கேட்டாங்கன்னா அனிச்சம் குவளை. இது 9th நியூ புக்கில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இந்த சென்டென்ஸ்லாம். இடம்பெறும் ஒரே மலர்கள் கேட்டாங்கன்னா அனிச்சம் குவளை. அதே மாதிரி பழம் கேட்டாங்கன்னா நெருஞ்சி பழம். திருக்குறள் இடம்பெறும் ஒரே விதை கேட்டாங்கன்னா குன்றிமனை விதை. அதே மாதிரி திருக்குறள் இடம்பெறும் மரங்கள் கேட்டாங்கன்னா பனை மற்றும் மூங்கில் மரம். இருமுறை வரும் அதிகாரங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பறிதல் அதிகாரம். திருக்குறளில் இருமுறை வரும் அதிகாரங்கள் குறிப்பறிதல். இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து. திருக்குறள் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஆகும். இடம்பெறாத ஒரே எண் 9. ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு எல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பார்த்துங்க. அடுத்து பாருங்கள், தமிழன் கண்டா எனும் வரியில் இடம்பெற்றுள்ள நூல். தமிழன் கண்டா எனும் வரியில் இடம்பெற்றுள்ள நூல். சாரி, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லும்போது மாற்றி சொல்லிட்டேன். தமிழ் என்ற வார்த்தை இடம்பெறும் முதல் நூல் கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் வரும். தமிழ்நாடு கேட்டாங்கன்னா நமக்கு சிலப்பதிகாரம் வரும். அதே மாதிரி தமிழன் கேட்டாங்கன்னா நமக்கு அப்பர் தேவாரம் வரும். ஸோ அந்த தேவாரத்தில் இந்த லைன் கேட்டாங்கன்னா நமக்கு அப்பர், அதாவது திருநாவுக்கரசர் இயற்றியது அப்பர் தேவாரம். ஸோ இந்த தேவாரம் 3 பேர் பாடியது. அதில் நமக்கு இந்த லைன் பார்த்திங்கன்னா அப்பர் தேவாரம். ஸோ நமக்கு தமிழ் கேட்டாங்கன்னா தொல்காப்பியம்,
அதே மாதிரி தமிழ்நாடு கேட்டாங்கன்னா சிலப்பதிகாரம். தமிழன், ஸோ தமிழன் என்ற வார்த்தை முதல்ல இடம்பெற்றது எங்கன்னு கேட்டாங்கன்னா தேவாரம், அப்பர் பாடிய தேவாரம். அடுத்து என்ன பாருங்கள், தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற கவிதை எழுதியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வாணிதாசன். தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி, கவிதை எழுதியவர் வாணிதாசன். அடுத்த வினா, தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காசி ஆனந்தன். அடுத்து என்ன பாருங்கள், கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கார் 40. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. சேரினா மேகம், ஸோ இந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அறிவியல் செய்தி. இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா ஒரு 6th நியூ புக்கில் 4 நூல் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நூல் பார்த்துங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி. ஸோ அந்த கடல் நீரை பருகி அந்த மேகம் எப்படி அந்த அறிவியல் செய்தி இடம்பெற்றிருக்கும், மழை பொழியிற மாதிரி. இந்த லைன் இடம்பெறும் நூல் கார் 40, அறிவியல் செய்தி. அடுத்து பாருங்கள், உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, தொல்காப்பியர். அடுத்த வினா, கண்டனேன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர் என்ன? ஸோ எக்ஸாம் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த புகழ் பெயர் வந்து நமக்கு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. கண்டனேன் கற்பினும் கனியை கண்களால் இவ்வடிகள் மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர். ஆன்சர் ஆப்ஷன் டி, சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன் என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அனுமன் தான் நமக்கு வருவார். அதே மாதிரி சொல்லின் செல்வர் கொடுத்தாங்கன்னா நமக்கு ராபி சேதுப்பிள்ளை. சொல்லின் செல்வர் கேட்டாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை இக்கால கவிஞர். சொல்லின் செல்வன், ஸோ இது பார்த்தீங்கன்னா பழங்காலத்து பேர். பழங்காலத்தில் அனுமன் கொடுத்தது அனுமன். அடுத்து என்ன பாருங்கள், கம்பராமாயணத்தின் 5வது காண்டம். கம்பராமாயணத்தின் 5வது காண்டம். ஆன்சர் ஆப்ஷன் சி, சுந்தர காண்டம். 5 காண்டங்கள் இருந்தாலும் நமக்கு அதிகமாக எக்ஸாம்பிள் கேட்குறது 5வது காண்டம் தான் கேட்பாங்க, சுந்தர காண்டம். ஸோ இதான் நிறைய டைம் எக்ஸாம்பிள் கேட்குறது. அடுத்து என்ன பாருங்கள், கூவா முன்னம் இளையோன் குறுகி நீ ஆவான் யார் என என் அன்பின் இறைஞ்சினான் இவ்வடிகளில் இறைஞ்சினான். ஸோ இந்த மாதிரி நமக்கு எக்ஸாம்பிள் நட்டம் கேட்பாங்க. இறைஞ்சினான் யாரை குறிக்கிறது? சில லைன் கேட்க மாட்டாங்க, நமக்கு புக்கில் இருக்கிற அந்த லைன் மட்டும் கொடுத்து கேட்பாங்க. இறைஞ்சினான் பார்த்தீங்கன்னா குகனை குறிக்கிறது. அடுத்து என்ன பாருங்கள், கோதைவில் குரிசில் அண்ணான் இப்பாடலடி யாரை குறிக்கிறது? கோதைவில் குரிசில் அண்ணான், ஸோ இது பார்த்தீங்கன்னா ராமனை குறிக்கிறது. அடுத்த வினா, விட்பெருந் தடந்தோல் வீர இப்பாடலடி யாரை குறிக்கிறது? விட்பெரு தடந்தோல் வீர, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ராமனை குறிக்கிறது. விட்பெரு தடந்தோல் வீர. அடுத்து என்ன பாருங்கள், திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல் எது? திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படும் நூல். ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம் என அழைக்கப்படுவது பெரிய புராணம். அடுத்து என்ன பாருங்கள், குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? குட்டி தொல்காப்பியம் என அழைக்கப்படுவது தொன்னூல் விளக்கம். அடுத்து என்ன பாருங்கள், வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படும் நூல். வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படுவது பட்டினப்பாலை. இதுவே நெடும்பாட்டுன்னு கேட்டாலோ இல்லை நெடுந்தொகைன்னு கேட்டாலோ நமக்கு பார்த்தீங்கன்னா அகநானூறு வரும். ஸோ வஞ்சி நெடும்பாட்டு என அழைக்கப்படுவது பட்டினப்பாலை. அடுத்த வினா பாருங்கள், கற்றறிந்தோர் ஏத்தும் களி என அழைக்கப்படும் நூல். கற்றறிந்தோர் ஏத்தும் களி என அழைக்கப்படுவது கலித்தொகை. அடுத்த வினா, தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படும் நூல். தமிழரின் வரலாற்று களஞ்சியம் என அழைக்கப்படுவது புறநானூறு. அடுத்து என்ன பாருங்கள், இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் பாடல்களை பாடியவர் யார்? இன்பத்தமிழ் என்னும் தலைப்பில் பாடல்களை பாடியவர் பாரதிதாசன். அடுத்த வினா, ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் யார்? ஆத்திச்சூடி நூலின் ஆசிரியர் ஔவையார். அடுத்து என்ன பாருங்கள், சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் யார்? சிலப்பதிகாரம் நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். அடுத்து என்ன, பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார்? பட்டினப்பாலை ஆசிரியர் கையில் உத்திரங்கண்ணனார். ஸோ இந்த உத்திரங்கண்ணனார் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 நூல்களை பாடியிருப்பார் 10 பாட்டில். பட்டினப்பாலை ஒன்று பாடியிருப்பார், இன்னும் பார்த்தீங்கன்னா பெரும்பானாற்று படை. ஸோ 2டைம் பாடினது யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு கையில் உத்திரங்கண்ணனார். நமக்கு 8th புக்கில் கொடுத்துருப்பாங்க 2 பாட்டுமே. அடுத்து பாருங்கள், புதிய ஆத்திச்சூடி. புதிய ஆத்திச்சூடி கேட்டாங்கன்னா நமக்கு பாரதியார். ஸோ இதுவே பழைய ஆத்திச்சூடி, இல்லை புதியன்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணாமல் ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா நமக்கு ஔவையார் வருவாங்க. புதிய ஆத்திச்சூடி கேட்டாங்கன்னா நமக்கு பாரதியார் வருவாங்க. அதுவே அறிவியல் ஆத்திச்சூடி கேட்டாங்கன்னா நமக்கு நெல்லை சு முத்து வருவாங்க. ஸோ 3மே பார்த்துங்க, ஆத்திச்சூடின்னு கேட்டாங்கன்னா ஔவையார், புதிய ஆத்திச்சூடி பாரதியார், அறிவியல் ஆத்திச்சூடி நெல்லை சு முத்து.
அடுத்து என்ன பாருங்கள், தமிழில் தோன்றிய இரண்டாவது தேசிய காப்பியம். தமிழில் தோன்றிய இரண்டாவது தேசிய காப்பியம். ஆன்சர் பெரிய புராணம். இரண்டாவது தேசிய காப்பியம் பெரிய புராணம். அடுத்து பாருங்கள், தனி அடியார்கள் எண்ணிக்கை எத்தனை? தனி அடியார்கள் எண்ணிக்கை. ஸோ மொத்த அடியார்கள் கேட்டாங்கன்னா 72 பேர், தனி அடியார்கள் மட்டும் கேட்டாங்கன்னா 63 பேர். அடுத்து பாருங்கள், 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாளை பாடாமல் நம்மாழ்வாரை பாடியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெருமாளை பாடாமல் நம்மாழ்வாரை பாடியவர். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மதுரகவி ஆழ்வார். அடுத்து பாருங்கள், 63 நாயன்மார்களில் பெண்கள் எத்தனை பேர்? 63 நாயன்மார்களில் பெண்கள் எத்தனை பேர்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெண்கள் 3 பேர். 63 நாயன்மார்கள் பெண்கள் 3 பேர். அடுத்த வினா, தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் அடியெடுத்து கொடுத்ததாக பாடப்பட்ட நூல் எது? தில்லை நடராச பெருமாள் உலகெல்லாம் அடியெடுத்து கொடுத்ததாக பாடப்பட்ட நூல். இது எக்ஸாம் எட்டம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பெரிய புராணம். அடுத்த வினா, 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருவந்தாதி என்ற நூலை பாடியவர் யார்? 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரிய திருவந்தாதி என்ற நூலை பாடியவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, நம்மாழ்வார். அடுத்த வினா, மணிமேகலையின் முதல் காதை. மணிமேகலையின் முதல் காதை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, விழாவரை காதை. இது நமக்கு 9th நினைவுகள் கொடுத்துருப்பாங்க, விழாவரை காதை. ஸோ விழா தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கும். அடுத்து பாருங்கள், தண்டமிழ் ஆசான் என சிறப்பிக்கப்பட்டவர் யார்? தண்டமிழ் ஆசான். நிறைய டைம் எக்ஸாம் கேட்டாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சீத்தலை சாத்தனார். சிறப்பித்தவர் கேட்டாங்கன்னா நமக்கு இளங்கோவடிகள் வருவார். இளங்கோவடிகள் சிறப்பித்திருப்பார். சிறப்பிக்கப்பட்டவர் சீத்தலை சாத்தனார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சமண சமயம், இவர் புத்த சமயத்தில் வருவார். அடுத்து பாருங்கள், ஐம்பெருங்குழுவில் மாறுபட்ட ஒருவரை கண்டறி. ஐம்பெருங்குழுவில் மாறுபட்ட ஒருவரை கண்டறி. யானை வீரர் பார்த்தீங்கன்னா மாறுபட்டவர், இதில் வரமாட்டார். அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர். இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்குழுவில் வருவாங்க. அடுத்து என்ன பாருங்கள், காந்தர்வ தத்தையின் தோழி யார்? காந்தர்வ தத்தையின் தோழி. ஆன்சர் ஆப்ஷன் பி, வீணாதிபதி. காந்தர்வ தத்தையின் தோழி வீணாதிபதி. அடுத்த வினா, செவ்வாய் என சிறப்பிக்கப்படுபவள் யார்? செவ்வாய் என சிறப்பிக்கப்படுபவள். ஆன்சர் ஆப்ஷன் பி, காந்தர்வ தத்தை. அடுத்த வினா, நடந்தலை உலகம் வளையின் நேமியோடு என தொடங்கும் 10 பாட்டு நூலில் உள்ள பாடலை பாடியவர். நடந்தலை உலகம் வளையின் நேமியோடு என தொடங்கும் 10 பாட்டு நூலில் உள்ள பாடலை பாடியவர் நப்பூதனார். ஸோ இதுதான் நம்ம 10th நினைவுக்குள்ள இருக்கும், நடந்தலை உலகம் வளையின் நேமியோடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீர் ஆவியாகி மேகமாதல் அந்த அறிவில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து என்ன பாருங்கள், விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல என்ற பாடலை பாடியவர் யார்? விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல. இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கீரந்தியார் வருவாங்க. விசும்பில் ஊழினா பார்த்தீங்கன்னா யுகத்தை குறிக்கும், ஊழ்னா முறையை குறிக்கும். அந்த உலகம் எப்படி உருவானதுன்ற அந்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கீரந்தியார் பாடியிருப்பார். அடுத்த வினா, காயா கொன்றை நெய்தல் முல்லை என தொடங்கும் 500 முல்லை திணை பாடலை பாடியவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேயனார். காயா கொன்றை நெய்தல் முல்லை என தொடங்கும் 500 முல்லைத்திணை பாடலை பாடியவர். ஸோ முல்லைன்னு வந்தாலே நமக்கு முல்லைத்திணை பாடல்கள்லாம் பாடினவர், அதிகமாக பண்ணவர் பேயனார் தான் பாடியிருப்பார். ஸோ முல்லைக்கு பார்த்தீங்கன்னா பேயனார் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முல்லைன்னு வந்தாலே பேயனார் தான். அடுத்து பாருங்கள், பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் என்ற நற்றிணையின் பாலைத்திணை பாடலை பாடியவர் யார்? பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால். ஸோ நற்றிணையின் பாலைத்திணை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, போதனார். அடுத்து என்ன பாருங்கள், விச்சை மற்று அல்ல பிற என்ற பாடலடி இடம்பெறும் நூல் எது? விச்சை மற்று அல்ல பிற. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நாலடியார். அடுத்து என்ன பாருங்கள், டேஸ் வனப்பு செல்லாமை சிறுபஞ்ச மூலம். டேஸ் வனப்பு செல்லாமை. ஸோ அதாவது இறந்து செல்லாமை எதுக்கு அழகுன்னு கேட்டிருக்காங்க. இறந்து செல்லாமை பார்த்தீங்கன்னா எதுக்கு அழகுனா காலுக்கு அழகு. காலுக்கு அழகு, பிறரிடம் இறந்து செல்லாமை. பாடல் இடம்பெறும் நூல் சிறுபஞ்ச மூலம். அடுத்த வினா, நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும் பாலடி இடம்பெறும் நூல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கணியர் ஆயினும். ஆன்சர் ஆப்ஷன் டி, நாலடியார். நாய்க்கால், அதாவது நாயின் இந்த பாலுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, நாயின் கால்கள் பார்த்தீங்கன்னா நெருங்கியிருக்கும், அது சிறுவிரல் பார்த்தீங்கன்னா நெருங்கியிருக்கும். அது மாதிரி நான் நன்கு அணியர், நமக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் ஆனால் ஈக்கால் அளவு கூட அவங்க உதவ மாட்டாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாடல் இடம்பெறும் நூல் நாலடியார். அடுத்து என்ன பாருங்கள், மடவார் தனக்கு தகைசால் டேஸ். இது பார்த்தீங்கன்னா நான்மணி கடிகையில் வரக்கூடிய ஒரு பாடல். மடவார்னா குடும்ப தலைவி. ஸோ அவங்களுக்கு என்ன முக்கியன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். ஸோ புதல்வர் தான் பார்த்தீங்கன்னா மடவாருக்கு பெருமை சேர்ப்பாங்க. மடவார் தனக்கு தகைசால் புதல்வர். அடுத்த வினா,
ஆற்றவும் கற்றார் டேஸ். இது பார்த்திங்கன்னா பழமொழி நாளில் வர ஒரு பாடல். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடு இல்லை. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார். அடுத்ததுனா திருக்குறளின் முப்பால்களில் மாறுபட்டது எது? திருக்குறளின் முப்பால்களில் மாறுபட்டது நாடு. ஸோ நாடுன்ற ஒரு பால் கிடையாது. அறம் பொருள் இன்பம். ஸோ 3 தான் வரும். அடுத்து என்ன பாருங்கள், திருக்குறளின் இல்லறவியலின் அதிகாரங்கள் எத்தனை? திருக்குறளின் இல்லறவியல் அதிகாரங்கள். இல்லறவியலில் 20 அதிகாரங்கள் இருக்கும். அதிக அதிகாரங்கள் கொண்டது 32. அங்கவியல் பார்த்தோம். குறைந்த அதிகாரங்கள் ஊழியல் 1 பார்த்தோம். இல்லறவியல் அதிகாரங்கள் 20. அடுத்தனா திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? திருக்குறள் மொத்தம் பார்த்தீங்கன்னா 107 மொழிகள் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 9th நியூ புக்கில் 107 மொழிகள். அடுத்து என்ன பாருங்கள், ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற அடியில் குறிப்பிடப்படும் நூல்கள். ஸோ நமக்கு எக்ஸாம் ஐட்டம் கேட்டுருக்காங்க. 4 அடியார் திருக்குறள், 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4 அடிகள் பார்த்தீங்கன்னா 4 அடியாருக்கு வரும். 2 அடிகள் பார்த்தீங்கன்னா திருக்குறளுக்கு வரும். அடுத்தனா திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்தவர். திருக்குறளை முதன்முதலில் பதிப்பித்தவர் தஞ்சை ஞானப்பிரகாசம். 1812 பதிப்பித்திருப்பாங்க தஞ்சை ஞானப்பிரகாசம். அடுத்ததுனா நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பதிற்று 10. நெடுவெல்லூசி நெடுவசி பறந்தவடு பாடல் இடம்பெறும் நூல் பதிற்று 10. அடுத்ததுனா கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் பாடல் வரியில் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நற்றிணை. கோட்சுறா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றிணை. அதான் 6th நியூக்குள்ளே இருக்கும். அடுத்து என்ன பாருங்கள், நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? நிலம் தீ நீர் வழி விசும்போடு 5ம் கலந்த இந்த கலவை தான் உலகம். பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம். அடுத்து என்ன பாருங்கள், திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்று கூறியவர் யார்? ஆன்சர் கபிலர். ஸோ திணையளவு போதா சிறுபுல் நீர். இந்த சிறுபுல்ல பார்த்திங்கன்னா ஒரு நீர் இருக்கும். அது நீர் வழியாக பார்த்தா நமக்கு வந்து பெரிய பனை மரம் தெரியும். ஸோ இந்த அறிவியல் செய்தி இடம்பெறும் நூல் பார்த்திங்கன்னா யார் மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னா கபிலர். ஸோ எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவ மாலையில் மென்ஷன் பண்ணியிருப்பார் கபிலர். அடுத்து என்ன பாருங்கள், நாராய் நாராய் செங்கல் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார்? நாராய் நாராய் செங்கல் நாராய். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சத்திமுத்த புலவர். 1300 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த சத்திமுத்த புலவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். நாராய் நாராய் செங்கல் நாராய். அடுத்த என்ன பாருங்கள், காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவர் யார்? காயும் வில்லினன் கல்திரள் தோழினன். ஸோ இது நமக்கு எக்ஸாம்பிள் ஐட்டம் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. ஆன்சர் ஆப்ஷன் பி குகன். ஸோ குகனை பற்றினா அவருக்கு ஐட்டம் கேட்டிருக்காங்க. காயும் வில்லினன் கல்திரள் தோழினன். ஸோ வில்லுன்னு வந்தால் நீங்கள் இப்போ ராமனை போட்டுற போகிறீங்க. ராமன் வர மாட்டார். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் சிறப்பிக்கப்படுபவர் குகன். அடுத்ததுனா கம்பரால் பண்ணவன் என குறிப்பிடப்படுபவர் யார்? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டைம் எக்ஸாம் கேட்டிருக்காங்க. பண்ணவன்னா பல நற்குணங்களை உடையவர். பண்ணவன் என கம்பரால் குறிப்பிடப்படுபவர் நமக்கு பார்த்தீங்கன்னா லக்குவன் வருவார். பண்ணவன் என கம்பரால் குறிப்பிடப்படுபவர் லக்ஷ்மணன். அடுத்து என்ன பாருங்கள், கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்கும் காண்டம் எது? கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்குவது. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா 5வது காண்டம். ஸோ எக்ஸாம்பிள் நமக்கு நிறைய டைம் கேட்குற காண்டம் இதுதான். கம்பராமாயணத்தில் மணிமுடியாக விளங்குவது சுந்தர காண்டம். ஸோ ஃபஸ்ட்டு 100 கொஸ்டின் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நமக்கு கொஸ்டின் பார்ப்போம்.